இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட ஒரு 5 கிரெடிட் கார்டை பத்தின டீட்டெயில் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா சும்மா ஏனோ தானோன்னு ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதை விட ஒவ்வொரு மாசத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பர்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கான அப்ரூவல் ரேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ பர்டிகுலரா அந்த கிரெடிட் கார்டு எதெல்லாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பர்டிகுலரா அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து ஈஸியா அப்ரூவ் ஆகுறதுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்ற கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் அப்ரூவல் ஆகும். ஆனா ரொம்ப ரேரா தான் அப்ரூவ் ஆகும். பட் ஹையஸ்ட் அப்ரூவ் ரேட் ஒவ்வொரு மாசத்துலயும் ஒரு சில கிரெடிட் கார்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாசத்துல அதிகமா அப்ரூவ்டும் ஆகும். அந்த கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது ஈஸியா கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த மாசத்துல வந்து அதிகமா அப்ரூவ் ரேட் கொண்ட ஒரு 5 கிரெடிட் கார்டை பத்தின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். எல்லா கிரெடிட் கார்டுக்குமே அப்ளை பண்றதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ பர்டிகுலரா அதை சூஸ் பண்ணி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து எந்தெந்த கிரெடிட் கார்டுக்குலாம் அதிகமான அப்ரூவல் ரேட் வந்து இருக்குது, அந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்மளோட டாப் 5ல 5th பிளேஸ் அப்படிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிவி நியான் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் தான் இந்த கிரெடிட் கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுது. இப்போ எஸ் பேங்க்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிவி நியான் அப்படிங்கிற நேமில் வந்து கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் டைப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ்லுமே லிங்க் பண்ணி உங்களால் வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லைஃப் டைம் ஃப்ரீ கிடையாது. இந்த கிரெடிட் கார்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போதைக்கு நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ மட்டும் கிடையாது, ரெனிவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய யூபிஐ பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர நீங்கள் வந்து ஏதாவது மெர்ச்சென்ட்ல வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அதுவும் யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணணும். அப்படி யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக்கும் இதில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லான்ச் ஆக்சஸ், ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் இதில் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பெனிஃபிட்டும் உங்களுக்கு இதுலேயும் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 2500 ரூபாய்க்கு மேலே ஏதாவது ஒரு பேமெண்ட்டை உங்களால் மொத்தமாக பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து இஎம்ஐயா ஸ்ப்ளிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எஸ் பேங்க்குக்கு ஏதாவது ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட்டும் இந்த கிரெடிட் கார்டில் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். கீழே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிடையாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஜாயினிங் ஃபீ மட்டும் வந்து உங்களுக்கு கிடையாது, அவ்வளோதான். அடுத்தது நம்மளோட டாப் 5ல 4th பிளேஸ் அப்படிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஷாப்ரைட் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லிங்க் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ. இது நீங்கள் டேரெக்டாக வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ சார்ஜஸ் வந்து பண்ணும் பட்சத்தில் அந்த ஜாயினிங் ஃபீயை டேலி பண்ணும் விதமாக உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்டாக உங்களுக்கு 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை வாங்குறதுக்கு இந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ண வித்தின் 30 டேஸ்க்குள்ள இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் ரீடீம் பண்ணும்போது உங்களுக்கு 500 ரூபாய் அதில் டேலி ஆயிரும். இப்போ நம்மளோட லிங்க் மூலமாக நீங்கள் வரும்போது உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வெல்கம் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ வெல்கம் பெனிஃபிட் யாருக்கு கிடைக்கும்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து ஜாயினிங் ஃபீ சார்ஜஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற இந்த கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக ஷாப்பிங் இல்லை ராசரி இதில் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான கிரெடிட் கார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் ஷாப்பிங் அண்ட் ராசரியில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு 20 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக இது மூலமாக வந்துட்டு 1000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது தவிர மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இது தவிர வேற இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் புக் மை ஷோவில் வந்து மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணும்போது
உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இந்த ஆஃபரை நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 15 டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு அதிகபட்சமாக அதில் 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜஸ். இந்த ஒரு கிரெடிட் கார்டில் ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ₹500 ₹4000 உள்ள ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது எந்த ஒரு ஃபியூல் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அதில் உங்களுக்கு 1% ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஆனுவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பிஃபோர் 12 மந்த்துக்குள்ள 1.5 லேக் மோர் தென் 1.5 லேக் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஸ்கவுண்ட்டும் ஆயிரும். இது தவிர இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கில் வந்து கொடுக்குறாங்க. மாஸ்டர் டைப், விசா டைப், ரூபே டைப். இதில் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வேணுமோ நீங்கள் பர்டிகுலராக அந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது மூலமாக நீங்கள் வந்து ரூபே டைப் கார்டு எடுக்கும்போது யூபிஐ பேமெண்ட்டும் இது மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக இந்த கிரெடிட் கார்டு வேணும்னா நம்மளோட லிங்க் மூலமாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்மளோட டாப் 5ல தேர்ட் பிளேஸ் அப்படிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட மைசூன் கிரெடிட் கார்டு. ஸோ மைசூன் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லிமிடெட் டைம் ஆஃபராக உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ ₹500 வந்து சார்ஜஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் டைம் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்களோட ஏஜ் வந்து மினிமம் 18க்கு மேலே இருந்தால் போதும். அதே மாதிரி உங்களோட சேலரி 15,000க்கு மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண கிரெடிட் கார்டை விட இதில் பெனிஃபிட் உங்களுக்கு அதிகமாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டு ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் இந்த கிரெடிட் கார்டை ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து மூவி டிக்கெட் புக் மை ஷோவில் புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா ஒரு டிக்கெட் டோட்டலாக ஃப்ரீயாக வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆகும் பட்சத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோனி லைவ் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் 1 இயருக்கான ப்ரீமியம் மெம்பர்ஷிப் ₹1499 ஒர்த்தான மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இதே மெம்பர்ஷிப்பு அடுத்த 1 இயருக்கு அப்புறம் ரினிவலும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பிஃபோர் 12 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ₹1,50,000 மேலே இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த ஒரு சோனி லைவ் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் அப்படியே அடுத்த வருஷம் உங்களுக்கு ரினிவலும் ஆகும் ஃப்ரீயாகவே. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர நீங்கள் வந்து ஸ்விக்கியில் வந்து ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ₹120 வரைக்கும் உங்களுக்கு இதில் கேஷ்பேக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிஃபோர் 3 மந்த்துக்குள்ளே நீங்கள் மோர் தென் 50,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லான்ச் ஆக்சஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ₹3,000 மேலே பில் பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதில் வந்து ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆகுது 1% வரைக்கும். நீங்கள் எந்த ஃபியூல் ஸ்டேஷனில் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ₹400 மேலே அதிகபட்சம் ₹4,000 உள்ள ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது இந்த 1% ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இவங்களோட டைப்பில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அதிகபட்சமாக அதில் 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து இதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பெனிஃபிட்டாக ஈச் அண்ட் எவ்ரி வென்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பிராண்டில் இந்த 15% டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் இதை வந்து அடிக்கடி வந்து உங்களோட ஆப்ஸில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பெனிஃபிட்டையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண கிரெடிட் கார்டில் இதில் அதிகமான பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் லைஃப் டைம் ஃப்ரீ. உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் ஈஸியாக கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். லிமிடெட் டைம் ஆஃபர் தான். லிமிடெட் டைமுக்கு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது நம்மளோட டாப் 5ல செகண்ட் பிளேஸ் அப்படிக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா IDFC பேங்கோட கிரெடிட் கார்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 கிரெடிட் கார்டு நான் வந்து சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மில்லியானியா கிரெடிட் கார்டு, அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் கிரெடிட் கார்டு. இந்த 2 கிரெடிட் கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டாக இந்த மாதத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து IDFC பேங்க்கில் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மில்லியானியா கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு செலக்ட் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். 2 கிரெடிட் கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான். எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீமே இதில் வந்து இருக்காது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு மில்லியானியா கிரெடிட் கார்டு வந்து நான் வந்து அப்ளை பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட மோர் தென் 2 இயர்ஸ் நான் வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிரெடிட் கார்டு இப்போ இல்லை, எப்போ அப்ளை பண்ணாலுமே லைஃப் டைம் ஃப்ரீ தான். அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் கிரெடிட் கார்டுமே உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான். ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா உங்களோட ஆனுவல் இன்கம் ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக 3 லட்சத்துக்கு மேலே நீங்கள் சேலரி வாங்குறீங்க அப்படின்னாலே தாராளமாக இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு
கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதில் வந்து வெல்கம் பெனிஃபிட் ரூ. 500 ஒருத்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணும்போதெல்லாம் வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்காது. அதனால் இதை வந்து நம்ப வேண்டாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவி டிக்கெட் புக் பண்ணுறதுல 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. அதே மாதிரி இவங்க 300க்கும் மேற்பட்ட மெர்ச்சன்ட்டில் வந்து டைப் வச்சுருக்காங்க. அதிலலாம் நம்ம வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது நமக்கு அதுலேயும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ரூ. 2500 மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு அமௌண்ட்டையும் மொத்தமாக பேமெண்ட் வந்து பண்ண முடியலைன்னா அதை இஎம்ஐயாக ஸ்ப்ளிட் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐடிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்னன்னா இந்த கிரெடிட் கார்டோட பேமெண்ட்டை வச்சு வேற ஒரு கிரெடிட் கார்டுக்கான பில்லை வந்து பே பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஃபியூச்சரும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ இன்ட்ரெஸ்ட் அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்கோட ஒரு பித்தலாட்டம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த கிரெடிட் கார்டில் வந்து இல்லை, எல்லா கிரெடிட் கார்டுலுமே இவங்க சொல்கிறது எங்களோட ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் 9% அப்படின்னு வந்து சொல்லிப்பாங்க. பட் கிரெடிட் கார்டை வாங்கும்போது உங்களுக்கு 33%, 34% வந்து வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஐடிஎஃப்சி பேங்கோட ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டை நம்பி இந்த கிரெடிட் கார்டை வாங்காதீங்க. எல்லா கிரெடிட் கார்டுலையுமே உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து வருமோ அதே இன்ட்ரெஸ்ட் தான் இந்த கிரெடிட் கார்டுலையும் வந்து வரும். இது சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் கிரெடிட் கார்டுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 45 நாள் வரைக்கும் நீங்கள் ஏடிஎம்மில் பணம் வித்ட்ரா பண்ணால் அந்த அமௌண்ட்டுக்கு 45 நாள் வரைக்கும் வட்டி கிடையாது. நீங்கள் ஏடிஎம்மில் பணம் வித்ட்ரா பண்ணும்போது ரூ. 199 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து அதுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கம்மி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் எடுக்கும்போது ரூ. 500 எடுத்தீங்கன்னா ரூ. 500 சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அவ்வளோ ரூ. 500 இருந்தது. இப்போ அது வந்து ரூ. 200 கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் எந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணாலும் சரி அது உங்களுக்கு ரூபே வேரியன்ட் கிரெடிட் கார்டும் சேர்த்து நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ரூபே கிரெடிட் கார்டுக்கு விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 200 சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த ரூ. 200 ரிவர்ஸ் பண்ண விதமாக நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 4 பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணிங்கன்னா ஒரு பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு ரூ. 50 வந்து கிடைக்கும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூ. 200 உங்களுக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். இது வந்து நான் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி. ரூபே கார்டு உங்களுக்கு விசா கார்டில் தான் கார்டு வந்து ஃபிசிக்கலாக கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரூபே கார்டு வேணுமா அது அப்படின்னு கேட்கும் அப்ளை பண்ணுற இடத்துல. அதையும் சேர்த்து டிக் பண்ணி விட்டிங்கன்னா ரூ. 200 எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். உங்களுக்கு ரூபே கார்டும் வந்து கிடச்சிரும். இதை கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் லிங்க் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணக்கூடிய 4 பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ரூ. 50 வந்து கிடச்சிரும். இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ அப்படிங்கிறது கிடையாது. இது லைஃப் டைம் ஃப்ரீ தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 45 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா டீட்டெயிலுமே சேம் தான். இதில் இருக்கக்கூடிய ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்அப் ஃபீ மட்டும் 1.99% மட்டும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு செலக்ட் கிரெடிட் கார்டில். ஸோ இந்த 2 கிரெடிட் கார்டில் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வந்து வேணுமோ அந்த கிரெடிட் கார்டை பர்டிகுலராக நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணலாம். 2க்கான லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்மளோட டாப் 5ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெர்ச்சன்ட்டில் மட்டும்தான் பர்டிகுலராக வந்து இவ்வளோ கேஷ்பேக் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. பட் எஸ்பிஐ பேங்கோட இந்த கேஷ்பேக் கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஆன்லைனில் எந்த மெர்ச்சன்ட்டில் போயிட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணாலும் சரி உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அது அமேசான், ஃப்ளிப்கார்ட், மைத்ரா எந்த ஒரு ஷாப்பிங் சைட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ஷாப்பிங் பண்ணி பில் பே பண்ணுவீங்களா, ஸோ அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர ஆஃப்லைனில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 1% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5000 ரூபாய்க்கு கீழே உள்ள எந்த ஒரு பேமெண்ட்டையும் நீங்கள் டேப் டு பே ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுலேயும் 2500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை உங்களால் ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியலைன்னா அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 1% வந்து இதுலேயும் ஃபியூல் சர்ஜார்ஜஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலே பிஃபோர் 12 மந்த்துக்குள்ளே நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் ஆயிரும். ஸோ இதில் வந்து ஜாயினிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெனிவல் ஃபீயும் 1000 ரூபீஸ் தான் சார்ஜஸ் வந்து வரும். ஸோ இந்த 1000 ரூபீஸை நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்குறதுக்கு தான் ஒரு ஆனுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது இதை வந்து ரிவர்ஸும் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான கேஷ்பேக் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கிரெடிட் கார்டு மூலமாக உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆஃபர் வந்து போடும்போது நீங்கள் வந்து அந்த பெனிஃபிட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஆஃபரே இல்லாத டைமில் நீங்கள் ஆன்லைன் மெர்ச்சன்ட்டில் வந்துட்டு ஏதாவது நீங்கள் ஷாப்பிங் வந்து பண்ணாலும் உங்களுக்கு அதில் 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஹையஸ்டான அப்ரூவல் ரேட் கொண்ட அந்த ஒரு 5 கிரெடிட் கார்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நான் அப்ளை பண்ணால் எனக்கு பர்டிகுலராக கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு 6 கிரெடிட் கார்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ
உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.